ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சன் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட். இட் இஸ் ரிட்டன் பை தாமஸ் டர்ன் எலியட். இந்த தாமஸ் டர்ன் எலியட் எழுதின ட்ரெடிஷன் இண்டிவிஜுவல் டேலண்ட்டை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இம்பர்சனாலிட்டி தியரி, பொயட்ரி ஆஃப் இம்பர்சனாலிட்டி, அது மாதிரி கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன் இதெல்லாம் பார்த்துட்டே வரோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. சின்ஸ் successful poetry is impersonal and therefore exists independent of its poet, it outlives the poet and can incorporate into the timeless ideal order of the living literary tradition. Here we come to know that what is the significance of the poem and what is the significance of the poetry. சக்ஸஸ்ஃபுல் poetry, அதாவது ஒரு வெற்றி, அது போயத்தை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறோம், அந்த போயம் நல்லா வந்திருக்கு, இந்த பாடல் வரிகள் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் poet, அதாவது பாடல் ஆசிரியருடைய தனித்துவம், தனிமையாக செயல்படுறது. அவர் யாரோடையும் வந்து டிபெண்ட்டாகி இருக்கிறதுல இண்டிபெண்ட்டாக. இண்டிபெண்ட் கண்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியாக நாடு, ஜனநாயக நாடு, சுதந்திரம் அடைந்த நாடு. ஸோ சுதந்திரமாக அவருடைய சிந்தனைகள் இருந்ததுனால தான் அந்த போயம் வந்து நல்லா வந்திருக்கு. இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் poet, இட் அவுட்லிவ்ஸ் த poet அண்ட் கேன் இன்கார்பரேட் இன்டு த டைம்லெஸ். அதாவது இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா there is no order, there is no improper, everything is in a proper way. Incorporate into the timeless ideal order. The ideal அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா very specifically and very intellectually they are behaving. Ideal or of the order of the living literary traditions. அதாவது இந்த போயத்தில் வந்து ஒவ்வொரு பாடல் வரிகளையும் ட்ரெடிஷன் அப்படிங்கிற டேர்ம் கண்டிப்பாக இருக்கும். ட்ரெடிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு பாடல் வரிகளையும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த பொயட்டுடைய இண்டிபெண்ட் மட்டும்தான் வெளிப்படுது. அடுத்து எலியட் டெவலப்ஸ் ஃபர்தர் ஹிஸ் தியரி ஆஃப் தி இம்பர்சனாலிட்டி ஆஃப் பொயட்ரி. டிஎஸ் எலியட் மறுபடியும் அதை வந்து டெவலப் பண்ணுறாரு. மறுபடியும் அந்த இம்பர்சனாலிட்டி ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிற தியரியை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஹி கம்பேர்ஸ் the mind of the poet to a catalyst and the process of poetic creation of the process of chemical reaction. இதைத்தான் நான் போன டைம் சொன்னேன், கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிமாங்க. இப்போ ரெண்டு சால்ட்டை வந்து தனித்தனியாக எடுத்து அதை ஒரு சொல்யூஷனில் போட்டு ஒரு ஆசிடை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, அது வரக்கூடிய ரிசல்ட் வேறு. அதே மாதிரி தான் இங்கே கம்பேரிசன் நடக்கும். போயட் அவர் எழுதின போயம், அவர் எந்த சுச்சுவேஷனில் அவர் எழுதுகிறாரோ அந்த மைண்ட் செட் ஆஃப் தி poet, இதையும் கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஹி கம்பேர்ஸ் த மைண்ட் ஆஃப் த poet. அந்த பாடல் ஆசிரியருடைய மனநிலை, அவனுடைய புத்தி கூர்மையை வந்து புத்தியை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மனநிலை என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட் ஈக்குவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இட் இஸ் அ கிரியேஷன், இட் இஸ் நாட் ஆர்டிஃபிஷியல் கிடையாது, செயற்கையாக உருவாக்கவே இல்லை, செயற்கையை பார்த்து இதன்படி இருக்கணும் அப்படிலாம் இல்லை. இட் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன். இட் ஆட்டோமேட்டிக்கலி கம்ஸ் அவுட். ரெண்டு சால்ட் ஒன்றா சேர்ந்தது அப்படின்னா அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி வேறு மாதிரி வருதோ அதே மாதிரி தான். ரெண்டு பக்கம் கரை இருக்குது. இந்த ரெண்டு பக்கம் கரை இருக்கிறப்போ ஓகே, நடுவில் கடல் இருக்கிறப்போ ரெண்டு பக்கத்தினுடைய கரையும் வேறு வேறு டைமென்ஷனில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த சீஷோரில் போனீங்க அப்படின்னா வாட்டர் இருக்குது, அதே டயத்தில் அந்த வேவ் லென்த்துடைய வாட்டர் இருக்குது. அந்த வேவ் லென்த்துடைய வாட்டர்ஸ் வந்து லேண்டில் மிக்ஸ் பண்ணும்போது இட் ஷோஸ் அ பிக்கஸ்ட் வேவ் லென்த். அதே மாதிரி ஒரு பொயட்டுடைய மனசில் ஒரு உருவாக்கம் வருது, ஒரு கிரியேஷன். அவரே வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஒரு பூவையோ இல்லை வந்து ஒரு சீனரிஸ், சன்லைட், சன்செட், மூன். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய சுச்சுவேஷன், இதெல்லாம் வந்து அவருடைய மைண்டில் வரக்கூடிய ஒன்று. அதே மாதிரி பாடல் எழுதக்கூடிய ஆசிரியருக்கு அவருக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் மட்டும்தான் அவர் மனசுக்குள்ள அந்த போயத்தினுடைய ஒரிஜினாலிட்டியும்
வெளிப்படும் அப்படிங்கிறது தான். Just as chemical reactions take place in the presence of a catalyst alone, so also the poet's mind is the catalytic agent for combining different emotions into something new. இப்போ ஒரு படத்தில் வந்து பாடல் வந்து கேட்குறாங்க, ஒரு டைரக்டர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி குடும்பமாக எல்லோரும் ஒன்றா இருக்காங்க, அந்த குடும்பமாக ஒன்றா இருக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகுது, அந்த எமோஷனை வந்து அந்த 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 ஒரு ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பாடல் எழுதி கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ ஹீ கெப்ட் தட் சுச்சுவேஷன்ஸ் இன் ஹிஸ் மைண்ட். இதுதான் கேட்டலிட்டிக் கண்டிஷன். இப்போ வந்து சோகமாக இருக்காங்க எல்லாருமே, அதுக்கு சுச்சுவேஷன் பாருங்கள் அப்படிம்பாங்க. இட் இஸ் ஆல்சோ மிக்ஸ்அப் ஆஃப் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ். அது லைன் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். கெமிக்கல் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எ கேட்டலிஸ்ட் அலோன். பியூரட் சொல்லுவாங்க, பீக்கர் பியூரட் பிப்பர் அப்படிம்பாங்க. அதில் மேலே ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அந்த லிமிட்டில் கரெக்டாக பாயிண்ட் சம்திங்கில் வரும்போது கீழே வந்து பிங்க் கலரில் மாறும் அந்த சால்ட்டு. உள்ள சால்ட்டு போட்டிருப்பாங்க, அந்த கெமிக்கல் அந்த ஆட் பண்ணிகிட்டே வரும்போது, வாட்டர் ஆட் பண்ணிகிட்டே வரும் பொழுது ஒரு சர்டைன் லெவல் பாயிண்ட் வந்த உடனே டக்குன்னு அதை வந்து கெமிக்கல் வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த கெமிக்கல் பாயிண்ட் மாறுதல் அதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன், அதுதான் கேட்டலிஸ்டோடைய டியூட்டி. ஆனால் இங்கே ஒரு பொயட்டுடைய மைண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கன்னா, பிகம் எ கேட்டலிஸ்ட். ஹி கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் கம்பைனிங் அண்ட் கிவிங் சம்திங் நியூ. அதாவது புதுசாக சொல்லக்கூடிய விஷயத்தை இவர் வந்து கம்பைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதான். சப்போஸ் தேர் இஸ் அ ஜார், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, தேர் இஸ் அ ஜார் கண்டெய்னிங் ஆக்சிஜன். ஒரு ஜாரில் வந்து ஆக்சிஜன் ஒன்று இருக்குது, அண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு ஒன்று இருக்குது. தீஸ் டூ கேஸஸ் கம்பைன் டு ஃபார்ம் சல்ஃபரஸ் ஆசிட். ஆக்சிஜனும் சல்ஃபர் டை ஆக்சைடு இது ரெண்டும் சேர்ந்து, இந்த ரெண்டு கேஸும் சேர்ந்து சல்ஃபரஸ் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனை கொண்டு வருது. when a fine filament of platinum is introduced into the jar. இதே மாதிரி தான் இந்த ரெண்டு கேஸும் கம்பைன் பண்ணி ஒரு நியூ ஐடியாவை கொண்டு வருதான். ஆக்சிஜன் வேறு, சல்ஃபர் டை ஆக்சைடு வேறு, ஆனால் ரெண்டும் சேர்ந்து சல்ஃபரஸ் ஆசிட் உருவாக்குது. இதைத்தான் இங்கே டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. அவருடைய போயம், அவருடைய பொய்டிக் லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இட் மிக்ஸ் அப் வித் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் ஆல்சோ பொயட்ஸ் மைண்ட் இஸ் கேட்டலிட்டிக். இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் கொண்டு வரக்கூடிய கேட்டலிட்டிக் கண்டிஷனாக தான் இருக்குது அப்படின்றது. சல்ஃபரஸ் ஆசிட் when a fine filament of platinum is introduced into the jar. இப்போ அந்த ஜாருக்குள்ளே புதுவிதமான ஒரு ஐடியா ஒன்று வருது. என்னன்னு கேட்டால், ஃபைன் filament of platinum. The combination takes place only in the presence of a piece of platinum. இந்த சல்ஃபரஸ் ஆசிட், சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு ஆக்சிஜன் இது ரெண்டும் சேர்ந்து சல்ஃபரஸ் ஆசிட் உருவாகுது. இங்கே ஆதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, த காம்பினேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த பீஸ் ஆஃப் பிளாட்டினம். ஸோ இந்த பிளாட்டினம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு பீஸ், அது இருந்ததுனால தான் இந்த காம்பினேஷன் நடந்தது அப்படின்றதான். பட் த மெட்டல் இட் செல்ஃப் டஸ் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச். தட் இஸ் கால்டு பொயட். பொயட் வந்து சூழ்நிலை மாறலை, பொயட்டாக தான் இருக்கார். பொயட் வந்து திரும்ப வந்து அவர் சயின்டிஸ்டாக மாறலை. பட் த ரியாக்ஷன் டேக்கன் பிளேஸ், த ரியாக்ஷன் வாஸ் ஹெல்டு, எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இது ரெண்டும் சேர்ந்த உடனே அவருக்குள்ள ஒரு மாற்றம் வருது, ஒரு சேஞ்சஸ் வருது. ஆனால் அந்த பிளாட்டினம் மெட்டல் எந்த சூழ்நிலையும் சேஞ்ச் ஆகவே இல்லை. காம்பினேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த சேம் டைம் த பீஸ் ஆஃப் பிளாட்டினம் டஸ் நாட் சேஞ்ச். அந்த பிளாட்டினம் அதனுடைய மாற்றத்தை கொண்டு வரவே இல்லை. இட் ரிமைன்ஸ் inert, neutral and unaffected. The mind of the poet is like a catalytic agent. அந்த பாடலாசிரியருடைய அந்த மூளை, அந்த மைண்டு, அவருடைய நினைவுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலிட்டிக் ஏஜென்ட் மாதிரி தான். It is necessary for new combination of emotions and experiences to take place. இதில் இந்த பொயட் வந்து ஒரு புதுவிதமான ஒரு ஒற்றுமை, புதுவிதமான ஒரு காம்பினேஷன்
கொண்டு வர ஆரம்பிப்பார். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எமோஷன்ஸும் நடக்கும், அதே டயத்தில் எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு இருக்குது அப்படின்றதான். பட் இட் செல்ஃப் டஸ் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் poetic combination. The mind of the poet is constantly forming emotions and experiences into new wholes. அதாவது அந்த பாடலாசிரியருடைய மனநிலை எப்படி இருக்கும் கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எமோஷனும் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், அதே டயத்தில் புது அனுபவங்களுக்குள்ளேயும் புது விஷயங்களுக்குள்ளேயும் இவர் கொண்டு போவாங்க அப்படின்றது. பட் த நியூ காம்பினேஷன் டஸ் நாட் கண்டெயின் ஈவன் அ ட்ரேஸ் ஆஃப் த poet's mind. Just as a newly formed sulfurous acid does not contain any trace of platinum. He says, in the case of a young and immature poet, இந்த இடத்துல பார்ப்போம், அதாவது இளம் பாடலாசிரியர்கள், இளமையாவர்களுடைய புதுசாக வர்றவங்க யங்ஸ்டர்ஸ் அப்படின்றாங்கல்ல, அதாவது யங் அண்ட் இம்மெச்சூர் poet. மெச்சூர் poet அப்படின்னா அவருடைய மைண்டு வந்து எந்த சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி வரக்கூடிய பாடல் வரிகளை சொல்லக்கூடிய பாடல் ஆசிரியர் தான் இருப்பாங்க. ஆனால் இம்மெச்சூர் மைண்ட் செட், தட் இஸ் நோ கான்செப்ட் மீன்ஸ் தே கேனாட் டூ இட். தட் கான்செப்ட் இல்லைனாலும் மெச்சூரிட்டி மைண்ட் செட்டை செய்ய முடியும். இம்மெச்சூர் அப்படி கிடையாது. ஹிஸ் மைண்ட், ஹிஸ் பர்சனல் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மே ஃபைண்ட் சம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹிஸ் காம்போசிஷன். பட் Eliot says, the more perfect the artist, the more completely separated in him. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவருடைய போயத்திலிருந்து அவரை வந்து தனியாக பிரித்து காட்டுற மாதிரி வந்துடும். the more completely separate in him will be the man who suffers and the mind which creates. அப்படிப்பட்ட மனுஷன்தான் நிறைய வந்து பாதிக்கப்படுவான். அதே டயத்தில் அவன் மைண்ட் அப்போ தான் வந்து நிறைய விஷயங்களை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும், உருவாக்க ஆரம்பிக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நம்ம பேசுகிறோம் அப்படின்றப்போ தே நெவர் திங்க் ஓவர் இட். தட் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. இம்மெச்சூர் மைண்ட் செட் நம்ம என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, அவங்க கன்சிடர் பண்ணுறது இல்லை அப்படின்றதான். ஆனால் மெச்சூரிட்டி மைண்ட் செட்டுக்கு எலியட் சொன்ன மாதிரி மோர் பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட், ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு கலைநயமிக்க ஒரு ஆள், அவங்க என்ன செய்வாங்க, இவங்க ரெண்டு பேர்த்துலேருந்தும் தனியாகவே பிரித்து காட்டப்படுவாங்க. மோர் கம்ப்ளீட்லி செப்பரேட் இன் ஹிம் வில் பி த மேன். அப்படிப்பட்ட மனுஷன்தான் ஹூ சஃபர்ஸ். நிறைய விஷயங்கள் அவருக்கு பாதிக்க வரும். அந்த பாதிப்பில் தான் இவருக்கு வந்துட்டு போயம் எழுதணும், அந்த பாடல் எழுதும்போது தெரிய வரும். த டெஸ்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் இஸ் த கம்ப்ளீட்னஸ். கம்ப்ளீட்னஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா முழுமையான அடைந்தது. த டெஸ்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி, அதாவது நம்ம முழுமையாக நம்ம வந்து அதாவது பூரணமாக அப்படிம்பாங்கல்ல, எல்லா விஷயத்தையும் நேர்த்தியாக செய்கிறவங்களுக்கு மெச்சூரிட்டி மைண்ட் அப்படிம்பாங்க. அந்த டெஸ்ட் எங்கே நடக்கும் கேட்டிங்கன்னா முழுமை அடைந்த பொழுது தான் அந்த டெஸ்ட்டே நடக்கும். த டெஸ்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் இஸ் த கம்ப்ளீட்னஸ் வித் விச் ஹிஸ் மென் டைஜஸ்ட் அண்ட் டிரான்ஸ்மியூட்ஸ் அண்ட் பேஷன்ஸ் விச் ஃபார்ம் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் poetry. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு போயம் எழுதுகிறாரு ஒரு யங்ஸ்டர். அந்த யங்ஸ்டர் வந்து அவருடைய பாடல் வரிகளை சேஞ்ச் பண்ணி எழுதுகிறாரு. இல்லை பாடலாசிரியர் சொல்லும்போது அந்த இயக்குனர் சொல்கிறாரு இந்த பாடல் வரிங்க சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. அப்போ தான் அவருக்கே தெரியுது நம்ம வந்து எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ அந்த மெச்சூரிட்டி மைண்ட் செட் எதில் வருது? சேஞ்சஸ் நடக்க மாற்றங்கள் நடக்க அந்த மாற்றங்கள் நடந்த உடனே அவருக்குள்ள ஒரு உணர்வு வருது. என்னன்னு கேட்டால் we are making the poem, we are doing the poem, we are writing the poem in a maturity way. அந்த மெச்சூரிட்டியை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க கேட்டிங்க அப்படின்னா men digest and transmutes the passions which form the substance of the poetry, substance of his poetry. அதாவது ஒரு போயத்தினுடைய சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு பொருள். அந்த சப்ஸ்டன்ஸ் எதில் வரும் கேட்டிங்கன்னா அந்த போயத்தை யார் விரும்புகிறாங்களோ, யார் வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, யார் அதை டைஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த சப்ஸ்டன்ஸை அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும்.
அப்படிங்கிறது தான் இதில். The man suffers, that is, has experiences, but it is his mind. மேன் வந்து சஃபர் ஆகுறான். சஃபர் ஆகிறது எதுலன்னு கேட்டால் அனுபவத்தில் தான் வந்து பாதிப்பே வருது. பட் இந்த பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அனுபவம் வரும். அது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அடித்தோம்னா உடனே அவங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம தப்பு பண்ணால் அடிப்பாங்க அப்படின்றது. அப்போ தப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம், தப்பு பண்ணிட்டோங்கிறது ஒரு அனுபவம், தப்பாக நடந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு அனுபவம். இதுக்கு மேலே இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறாங்க. பட் இட் இஸ் ஹிஸ் மைண்ட், இதுதான் அவருடைய மைண்ட், விச் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டு சம்திங் நியூ அண்ட் டிஃபரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூலுக்கு வந்து சின்ன பிள்ளைய நம்ம அனுப்புகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்க, நீ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நீ வந்து ஜாயின் பண்ணிக்க, உன் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து திடீர்னு வந்து அந்த குழந்தை வந்து ஒரு வருஷம் போகுது. ஒரு வருஷம் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறப்போ ரொம்ப கஷ்டப்படுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது, அழுதுகிட்டே போகுது. அடுத்த வருஷம் அந்த குழந்தைய என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டிக்கிறோம். ஒரு 3 months, அதிகமாக 3 months போட்டோம், 3 மாதத்துக்கு அப்புறம் 4வது மாதம் அந்த குழந்தை அதனுடைய பேக்கை எடுத்து மாட்டிக்கிறோம். தட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் மாற்றம் அப்படின்றது. ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டு சம்திங் நியூ அண்ட் டிஃப்ரெண்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸை புது அனுபவத்துக்குள்ளேயும் ஒரு மாறுபட்ட அனுபவத்துக்குள்ளேயும் கொண்டு போகிறது தான் அப்படின்றதான். த பர்சனாலிட்டி ஆஃப் த poet does not find expression of his poetry. It acts like a catalytic agent in the process of poetic composition. Personality of the poet, ஒரு அந்த பாடல் ஆசிரியருடைய பர்சனாலிட்டி does not find the expression in his poetry. அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை, சொந்த விஷயங்களை கண்டிப்பாக அவருடைய போயத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் வெரி மெச்சூர்டு மைண்ட் செட்டால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். டஸ் நாட் ஃபைண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இன் ஹிஸ் poetry. அந்த poetryயில் கண்டுபிடிக்க முடியாது. இட் ஆக்ட்ஸ் லைக் எ கேட்டலிட்டிக் ஏஜென்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் poetic composition. The conclusion part, we are moving to the conclusion. According to T.S. Eliot, according to Thomas Stern Eliot, tradition and individual talent is the emotional art of impersonal. Emotional art, அதாவது நம்ம வந்து எமோஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று சந்தோஷத்தில் கத்துறது, இன்னொன்று வந்து சேடு, துக்கத்தில் நம்ம வந்து கத்துறது. இதுதான் வந்து கலையை நம்ம வச்சுருக்கோம். எமோஷனல் ஆர்ட் ஆஃப் இம்பர்சனல். The poet cannot reach impersonality without surrendering himself wholly to the work to be done. ஒரு பாடலாசிரியர் அந்த எடுத்த பாடல் வரிகளை, அந்த பாடலை மேக் பண்ணும் பொழுது அவரையே அவர் வந்து அர்ப்பணிக்கணும். Without surrendering him, we cannot reach impersonality. The poet cannot reach impersonality. என்ன பண்ணணும்னா அவரே சரண் அடைஞ்சால் மட்டும்தான், அவரே சரண்டர் பண்ணத்தான் முடியும். அப்படி சரண்டர் பண்ணால் மட்டும்தான் அவருடைய ஒர்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். மறுபடியும் அந்த லைன் படிக்கிறேன். த poet cannot reach impersonality without surrendering himself wholly to the work to be done. ஒரு வேலையை செய்கிறாரு, ஒரு பாடல் எழுதுறாரு அப்படின்னா அவரை தியாகம் பண்ணுற மாதிரி செய்யணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும் அவர். அண்ட் he is not likely to know what is to be done unless he lives in what is not merely the present, but the present moment of the past, unless he is conscious not of death but of what is already living. Here we come to know that he is not likely to know what is to be done. அதாவது நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய அவசியமே இல்லை. unless he lives in what is not merely in the present. இப்போ நிகழ்காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய சான்ஸே இல்லை அப்படின்றதான். பட் த ப்ரெசன்ட் மூமெண்ட் ஆஃப் தி பாஸ்ட், அதாவது இப்போ உள்ள சூழ்நிலை உங்களுக்கு இன்னும் ஒரு கேஆர்டிக் கண்டிஷன், கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பாடல் வரிகளை பார்க்குறோம், விடுங்க, லைஃப்ல எடுத்துக்கோமே, இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஏற்கனவே ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஒரு
கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், அதை கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு அதே சுச்சுவேஷன் நமக்கு திரும்ப வரும்பொழுது தான் அது ப்ரெசன்ட் மூமெண்ட் இல்லையா? அதுதான் வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியும். அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை, ஏற்கனவே நடந்த விஷயத்தை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். we come to know that it is true unless he is conscious. அதாவது அவருக்கு அதிகமாக அந்த கான்ஷியஸ் இருந்தது அப்படின்னா, ஃப்ளட்டு வந்தால் என்ன பண்ணணும், அதே டயத்தில் ரெயின் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு சுச்சுவேஷன் தெரியுது. அது சீசன் வைஸாக, கிளைமேட் வைஸாக வரக்கூடிய சேஞ்சஸ். அதே டயத்தில் இதே மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்கனவே ஒரு பாடல் எழுதியிருக்கோம். பாடல் வரிகளை என்ன எழுதியிருக்கோம், நம்ம வந்து சிஸ்டர் பிரதரோட ரிலேஷன்ஷிப். ஸோ again the same director is again the another director is asking that சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்றாரு. அப்போது இதே மாதிரி ஒரு பாடல் எழுதி கொடுத்துருக்கோன்ற அனுபவம், அதனுடைய புத்தி கூர்மை, அந்த கான்ஷியஸ், அந்த நிகழ்வு வந்து நடந்ததுக்கான அந்த ஸ்டோரேஜ் வந்து அவருடைய மைண்டில் இருந்தால் மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். நாட் ஆஃப் டெட் பட் ஆஃப் வாட் இஸ் ஆல்ரெடி லிவிங். ஏற்கனவே அது உயிரோடு இருக்கிற மாதிரி கண்டிஷன் தான் அது. That is a aspect of this one. Okay students, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ட்ரெடிஷன் இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படிங்கிற எஸ்ஸே. எழுதுனது வந்து தாமஸ் டர்ன் எலியட் அப்படிங்கிறவர். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நியூ டாப்பிக்கில் நான் உங்களை பார்க்குறேன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.